ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் போர்டு ஒயரிங் பண்ணும் பொழுது இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, இன்னொரு லைட்டுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் நான் போடும்பொழுது என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபேஸில் இருந்து லோடு, அதே ஃபேஸ்லேருந்து செகண்ட் லோடு, இன்னொரு ஃபேஸ்லேருந்து தேர்ட் லோடு. அப்போ இந்த ஒயர் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி காமனாக வந்து மாட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒயரிங் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடியும். நான் எப்படியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நமக்கு மெயின் ஆன் பண்ணியாச்சுங்க. இந்த எல்லோ தான் வந்து நமக்கு மெயினு. ஸோ இதில் வந்து காமனாக வந்து உங்களுக்கு இது சப்ளை வருது பாருங்கள், தெரியுதா? நான் செப்பல் போட்டிருக்கனால உங்களுக்கு லைட் டிம்மாக இருக்கும். இருங்க, ஒரு கால் செப்பலை கழட்டிடுறேன், உங்களுக்கு நல்லா எர்த்தாகும்போது நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? நான் ஒரு காலை வந்து எர்த் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து காமன் ரயிலு. இப்போ நான் சுவிட்ச் போட்டேன்னா எனக்கு வந்து எல்லா கூட ஆப்ரேட் ஆகும். ஸோ எனக்கு தேர்ட் லைட் வந்து லைட் வேணும்னு வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த தேர்ட் சுவிட்ச் போடுறேன், லைட் ஆன் ஆகுதா? அதே சுவிட்சு தான் பாருங்கள். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆன் லோடுக்கு முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஃபேனுக்கு வச்சுருக்கேன். இது வந்து பாத்ரூம் லைட்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாண்ட்லியர்ஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டேரெக்டாக வந்து ஒரு ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி இது கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் இது மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா இது அவேர்னஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப். தேங்க்யூ.